பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்னு ஒரு விஷயம் இருக்குங்க. இந்தியாவுடைய பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்லேருந்து ஆரம்பிச்சிடறேன். நம்பர் 1 எனக்கு வந்து ரிஷப் பண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிரிக்கெட் ஆட வராரு. ஆனால் கவலையே பட மாட்டார். கேசவ் மகாராஜ் பவுலிங் போட்டாலும் சரி, சிவான் ஹார்மர் பவுலிங் போட்டாலும் சரி, எய்டன் மார்க்ரம்லாம் போட்டாருன்னா காலி. யாராவது ஸ்பின்னர்ஸ் பவுலிங் போட்டாங்க, என் தலைவன் மட்டும் பேட்டிங் ஆடிட்டு இருந்தான் அப்படின்னா 6ம் 4மா பறக்கும். அதை பார்க்குறதுக்கு நான் ரொம்ப அவ்வளோ காத்துட்ருக்கேன். இது ஒரு பக்கம். செகண்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்தியாவிலிருந்து என்ன பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ் ஒரு ஒர்க் ஹார்ஸ். ஆனால் திடீர்னு அவர் மனசு வச்சாருன்னா டக்குன்னு ஆப்போனண்ட்டாக அவுட் ஆகிட்டே போவார். எனக்கு என்னவோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒருவேளை இந்தியா பவுலிங் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்துச்சுனாலோ, ஆர் லாஸ்ட் இன்னிங்ஸில் டே 4 ஆர் டே 5 கிட்ட இந்தியா வந்து பவுலிங் போடுறாங்க அப்படின்னாலோ சம்ஹவ் முகமது சிராஜ் வந்து விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் 2 பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். அடுத்த 2 பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்தியாவிலிருந்து நம்பர் 1 ரவீந்திர ஜடேஜா. டவுட்டே கிடையாது, இந்தியாவில் நடக்குது மேட்ச்சு, கண்டிப்பாக பால் ஸ்பின் ஆக போகுது, அதுவும் கல்கட்டாவில். கண்டிப்பாக அவருக்கு வந்து இதுலேருந்து ஒரு பெரிய ஒரு டேக்அவே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மேட்ச்லேருந்து நிறையா விக்கெட்ஸ் எடுப்பார். பட் அது மட்டும் இல்லை ரீசன். கல்கட்டாவில் லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் பேட்டிங் ஆடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்க நிறையா இதுக்கு முன்னாடி கல்கட்டாவில் வந்து லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் நல்லா ஆடி நம்ம நிறைய இன்னிங்ஸ் பார்த்துருக்கோம். பேட்டிங்லேயும் ரவீந்திர ஜடேஜாவோட இம்பாக்டை நம்ம பார்க்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. அண்ட் ஃபைனல் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். கொஞ்சம் ஒரு 50-50 பிக் தான் அது, எனக்கே தெரியல. பட் ஐ ரியலி வாண்ட் திஸ் பிளேயர் டு சக்சீட். சாய் சுதர்ஷன் கண்டிப்பாக நல்லா ஆடுவாருன்னு சொல்கிற அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி. ஆனால் அவர் நல்லா ஆடினா நல்லாயிருக்கும். இந்த கிரவுண்டில் அகெயின் சேயிங் தட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு இந்த கிரவுண்ட் நல்லாயிருக்கும், ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்டு, இனிஷியலாக பேட்டிங் ஆட நல்லாயிருக்கும். எல்லாமே பார்க்கும்போது சாய் சுதர்ஷன் கொஞ்சம் வந்து அப்ளை பண்ணி ஆடிட்டாரு, கொஞ்சம் வந்து அவருடைய இந்த ஃபோக்கஸை மெயின்டைன் பண்ணி அந்த லாங் இன்னிங்ஸ் ஆடுற அந்த ட்ரிக்கை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா அவருடைய ஸ்கில்லுக்கும் அவருடைய டேலண்ட்டுக்கும் இந்த கிரவுண்டை விட வேறு கிரவுண்டை வந்து கிடைக்காது ரன் அடிக்கிறதுக்கு. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அவர் கண்டிப்பாக இருக்குது. அதை யூஸ் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம்.